எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம 2 அருமையான புட்டிங் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் செய்யலாம். ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல ஃப்ரெஷ் தேங்காய் பால் எடுக்கணும். இதுக்கு நான் ஜூஸர் யூஸ் பண்ணுறேன். இதில் ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க. உங்ககிட்ட ஜூஸர் இல்லைன்னா இதே மாதிரி மிக்சர் ஜாரில் அரைச்சி வடிகட்டி தேங்காய் பால் எடுக்கலாம். தேங்காய் பால் எடுக்க ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் தாங்க யூஸ் பண்ணணும். ஃப்ரோசன் தேங்காய் வேண்டாம். கெட்டி தேங்காய் பால் இப்போ ரெடி. சாஸ்பேனில் 1/2 கப் தண்ணி ஊற்றி இதில் சைனா கிராஸ் போடுங்க. இது கம்ப்ளீட்டாக கரையிற வரை கிண்டணும். நீங்கள் சைனா கிராஸ்க்கு பதில் ஜெலட்டின் இல்லைன்னா அகார் அகார் யூஸ் பண்ணலாம். சைனா கிராஸ் ஃபுல்லாக கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வைங்க. இன்னொரு சாஸ்பேனில் 200 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி இதில் 1/4 கப் சர்க்கரை போட்டு கிண்டுங்க. சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சதும் இதில் சைனா கிராஸ் கலவையை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. கட்டி தட்டாமல் இருக்க நான் வயர் விஸ்க் யூஸ் பண்ணுறேன். இதை செய்யும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றுங்க. நான் 3 டீஸ்பூன் சோள மாவை பாலில் கரைச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்க, சோள மாவு போட்டதும் ஃப்ரெஷ் க்ரீம் கலவை திக்காகுது. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1/2 கப் தேங்காய் பால் ஊற்றுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் கிண்டுங்க. தேங்காய் பால் கலவை கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கிண்டணும். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் பால் புடிங் இப்போ ரெடி. சூடு ஆறுறதுக்குள்ள சர்விங் கப்ஸில் ஊற்றுங்க. இதை 3-4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் புட்டிங் நல்லா செட் ஆகும். தேங்காய் பால் புட்டிங் இப்போ ரெடி. நல்ல ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. கேரமல் பிரெட் புட்டிங்க்கு முதல்ல நம்ம கேரமல் செய்ய போகிறோம். அதாவது சர்க்கரை பாகு. இதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் சர்க்கரை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க. சர்க்கரை தானாக கரையும். சர்க்கரை கரையும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. சர்க்கரை முழுசா கரைஞ்ச பிறகு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு பேனை ஸ்டவ் மேலேருந்து எடுத்துட்டு நீங்கள் எந்த டின்னில் கேரமல் புட்டிங் செய்கிறீங்களோ அந்த டின்னில் இந்த சர்க்கரை பாகை ஊற்றிடுங்க. அடுத்தது ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து அதில் 1/4 கப் பால் ஊற்றி கஸ்டர்ட் பவுடர் முழுசாக கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது 6 ஸ்லைஸ் ஸ்வீட் பிரெட் எடுத்து அதில் ஓரமெல்லாம் வெட்டிட்டு கட் பண்ண பிரெட் ஸ்லைசஸை மிக்சர் ஜாரில் மாற்றி அதை நல்லா அரைச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பிரெட் தூளாக வந்திருக்கு. ஒரு சாஸ்பேனில் 500 ml பால் எடுத்து அதை சூடு பண்ணணும். பால் சூடான உடனே அரைச்சி வச்ச பிரெட் தூளை பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பிரெட் தூள் நல்ல பாலில் மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், பாலில் கரைச்சி வச்ச கஸ்டர்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா நல்ல திக்காக இருக்கு. அடுத்தது இதில் 1/2 கப் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
இப்போ சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு இந்த பிரெட் கஸ்டர்ட் மிக்ஸ்சரை கேக் டின்ல மாத்திருங்க. முழுசா ஊற்றின பிறகு கேக் டின்னை ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு மூடிடுங்க. அடுத்தது ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றி உள்ள ஒரு ஸ்டாண்டு வச்சு தண்ணி சூடான உடனே இந்த கேக் டின்னை அதுக்குள்ளே வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். கேக் டின் உள்ளே வச்ச பிறகு பாத்திரத்தை மூடி ஒரு 30 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. 30 நிமிஷம் கழிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கேரமல் பிரெட் புடிங் தயாராக இருக்குது. ஆனால் அந்த கேக் டின்னை வந்து பாத்திரத்துலேருந்து வெளியில் வச்சு கம்ப்ளீட்டாக ஆற விடணும். ஃபுல்லாக ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெளியில் வச்சு ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புடிங் நல்லா செட் ஆகும். 4 மணி நேரம் கழித்து வெளியில் எடுத்து ஃபாயில் பேப்பர் எடுத்துட்டு இப்போ பார்த்தோன்னா புடிங் நல்லா செட் ஆயிருக்கு. ஒரு கத்தி வச்சு இந்த ஓரத்தெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. ஒரு தட்டு வச்சு டின்னை மூடி அதை அப்படியே கமுத்தணும். இப்போ கேக் டின்னை எடுத்துருங்க. கேரமல் பிரெட் புடிங் அருமையாக இருக்குது, நல்லா செட் ஆகிருக்கு. இதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி உடனே நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையான ஒரு டெசர்ட். கண்டிப்பாக அதை பார்த்த உடனே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும். ஸோ எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு வித்தியாசமான புடிங் ரெசிபிஸ் பார்த்தீங்க. இந்த புடிங்கை செட் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்காதீங்க. அப்படி ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஐஸ் கட்டியாக ஆகிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ இந்த ஸ்டெப்ஸு டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.